வார் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கோஹினூர் மாதிரியான ஒரு விஷயம், ரைட்? ஸோ இது தங்க முட்டை போடக்கூடிய ஒரு வாத்து. இந்த உலகத்துல ஆக ப்ராஃபிட்டபிளான ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது வாரை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. யூஎஸ்ஏ இது ஒரு ஆகப்பெரிய சக்சஸ் பிசினஸா தான் பாக்குது. எலன் மாஸ்க், பிளாக் ராக் எல்லாம் இல்ல, வார் சம்பாதிக்கிற மாதிரி எந்த பிசினஸுமே இந்த உலகத்துல சம்பாதிக்க முடியாது. ஸோ இதோட டேஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு இஸ்ரேல் வேணும். ஜீலிஸ் அப்படிங்கிற இந்த பெரிய ஷிப்புக்கு போடப்பட்ட நங்கூரம் தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது, ரைட்? 14 அரப் கண்ட்ரிஸ் கிட்ட இருக்குது இந்த உலகத்தோடையும் 75% ஆயில் சப்ளை, ரைட்? சோ ஆனா இவங்க யாருமே ஆர்கனைஸ்டா இல்ல. ஏன் சைனா ரஷ்யா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பைபிள், நியூ டெஸ்ட்மெண்ட் வந்து கிறிஸ்டியன் ஏத்துப்பாங்க, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டையும் ஏத்துப்பாங்க. ஜூஸை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஏத்துக்கொள்வாங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. கிறிஸ்டியன் பைபிளை பொறுத்த வரைக்கும் guys இந்த ரெண்டு புக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனசிஸ் 12:3, அதே மாதிரி சாப்டர் 17 verses 7 to 8, 15:8, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா புக் ஆஃப் மேத்யூ 5:17, 4:4. முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா ஷியா சுன்னி அப்படின்னு ஆரம்பிச்சு தப்லீக், தரீகா, தௌஹீத், ஜமாத் இஸ்லாம், வஹாபிசம் அப்படின்னு லிஸ்ட் பெருசா போகும். ஸோ இந்த கொள்கைகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொன்னா நீ யாராலும் ஏற்றுக்கொள்வீங்களா? பலஸ்தீன நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் 75% வந்து இஸ்ரேலிஸ் இதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. மீடியாஸை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை நாங்க பார்ப்போம். அப்பப்ப நெத்தன்யாஹுக்கு எகென்ஸ்டா வந்துட்டு ப்ரொடெஸ்ட் நடக்கிறது, ஆர்ப்பாட்டங்கள் அப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்த மீடியாஸ் காட்டும். அது ரியாலிட்டி இல்ல கைஸ். ஸோ சில கண்ட்ரி இல்லாம இது உலகம் வந்துட்டு ரன் ஆகாது கைஸ். ஸ்பெஷலா சொல்ல போனா யூஎஸ்ஏ, சவுதி அரேபியா, சைனா, இஸ்ரேல். இந்த ஒயிட் ஹவுஸ் ஸ்பீச்லயும் நெத்தன்யாஹு மென்ஷன் பண்ணிருந்த ஒரு விஷயம் தான், நானும் ட்ரம்ப்பும் ஒன்று சேர்ந்தா மிடில் ஈஸ்டோட முகத்தையே மாத்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமும் கூட. நான் அதை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன், தேவையானவங்க பாருங்க. ஈரானோட எந்த லாபியுமே இல்லை சைனாலேயோ ரஷ்யாலேயோ கூட. ஸோ ஈரானுக்கும் சைனா ரஷ்யாவுக்குமான அக்ரிமெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொன்னா புட்டின் மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜூஷ் ஸ்டேட்டை வந்துட்டு, அதாவது இஸ்ரேல வந்துட்டு அன்கண்டிஷனலி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சைனாவோட எக்கானமி வந்துட்டு 100% சைனாவை நம்பி இல்ல, ஈரானோட எக்கானமி வந்துட்டு அந்த நாட்டை நம்பி தான் இருக்குது, ரைட்? NWS, ரைட், நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நேஷனாக ஈரான் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சவுதியுமே இதுக்கு விரும்பாது, ரைட்? ராஜ்யம் இஸ்ரேலுக்கு அடிக்கணும்னு நினைச்சாலே அமெரிக்கா இறங்கி அடிக்கும். இதுக்கு போறகும் அதுதான் நிலைமை. ஸோ ஆனா இது ஒரு நாள் கையை விட்டு போகும் கைஸ். ஐசோலேட்டா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எங்களோட பர்சனல் லைஃப்லயா இருந்தாலும் சரி, சோஷியல் லைஃப்லயா இருந்தாலும் சரி, அது ஒரு கொடூரமான ஒரு விஷயம்.